அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில் செல்வத்திறவகோள் சைக்கோ சிம்பாலஜி தலைப்பில் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஸ்வஸ்திகா சக்கரம் மற்றும் தனவிருச்சிகா சக்கரம் ஆகிய 2 சக்கரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸ்வஸ்திகம் அப்படின்னு சொன்னால் என்ன? ஸ்வஸ்திகம் என்பது சமஸ்கிருத சொல். இதனுடைய பொருள் நன்மை, மங்களம், செழிப்பு அப்படின்னு பொருள் தருது. இந்திய ஆன்மீக மரபுல ஸ்வஸ்திகம் ஒரு மங்கள சின்னமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது. ஸ்வஸ்திகா சக்கரா என்பது சக்தி, செழிப்பு மற்றும் நேர்மறை அதிர்வலைகளை குறிக்கக்கூடிய ஒரு எந்திர வடிவமாக கருதப்படுகிறது. இது சீரடி சாபாவினுடைய கைகளில் இந்த ஸ்வஸ்திகா சக்கரம் இருந்ததாக சரித்திரங்கள் சொல்லுகிறது. இந்த சக்கரத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீக ரகசியம் ஸ்வஸ்திகாவினுடைய 4 கரங்கள் 4 திசைகளை குறிக்கிறது. 4 வேதங்களின் சக்திகளை குறிக்கிறது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 புருஷார்த்தங்களை குறிக்கிறது. சூரியனின் சுழற்சி சக்தியுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. வீட்டின் ஆற்றல் ஓட்டத்தை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்மறை எண்ணங்களை குறைத்து நேர்மறை சிந்தனையை வளர்க்க இது நம்பப்படுகிறது. மேலும் ஸ்வஸ்திகா சக்கரத்தின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய தொழில் தொடங்கும் பொழுது வரையப்படும் மங்கள சின்னம் இது. நிறைய இடங்களில், வீடுகளில், ஆஃபீஸில் பணவரவு மற்றும் நேர்மறையான எண்ணங்களை தொடக்கம் கொண்டு வருவதற்கு இந்த ஸ்வஸ்திகா சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. வீடு கட்டும் பொழுது வாசலில் இடப்படக்கூடிய சின்னமாகவும் கருதப்படுகிறது. செல்வ வளத்தை ஈர்க்கும் குறியீடாக கருதப்படுகிறது. மன உறுதி அதிகரிக்கவும், குடும்ப ஒற்றுமையை வளர்க்கவும், தொழில் செய்யும் பொழுது தடைகளை குறைக்கும் நம்பிக்கையும் இதில் இருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பை உணர செய்கிறது. ஆன்மீக சாதனையில் கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் இந்த சக்கரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சக்கரத்தினுடைய கோடுகளுக்கு மேலே எல்லா கோடுகளையும் இணைச்சோம்னா அதுதான் தனவிருச்சிகா எந்திரா அப்படின்னு பேரு, அல்லது தனவிருச்சிகா சக்கரம் அப்படின்னு பேரு. தனம் என்றால் செல்வம் அப்படின்னு அர்த்தம். வர்த்திதா என்றால் பொழிவது அல்லது மழையாக வழங்குவது அப்படின்னு அர்த்தம். இந்த செல்வ வளங்களை ஈர்க்கும் நோக்கம் பயன்படுத்தப்படும் எந்திரமாக இது கருதப்படுகிறது. மகாலட்சுமி தத்துவத்துடன் தொடர்புடையது. வீட்டின் வளம் பெருக வேண்டும் என்ற நோக்கில் வழிபடப்படுகிறது. பணவரவு வாய்ப்புகளை அதிகரிக்க மனநிலையை உருவாக்கக்கூடிய சின்னம் இது. செலவு கட்டுப்பாட்டை நினைவூட்டும் ஆன்மீக குறியீடாக இது பயன்படுகிறது. இந்த சக்கரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சங்கிலிக்குள்ள இன்னொரு சங்கிலி பிணைக்கப்பட்டது போல காட்சி தரும். அதே நீங்க அந்த சக்கரத்தையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சங்கிலிக்குள்ள இன்னொரு சங்கிலி பிணைக்கப்பட்டது போல காட்சி தரும். சக்கரா மற்றும் மன ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்திரங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கும் சின்னங்கள் ஆழ்மனதின் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சீனர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு வெற்றி சின்னங்கள். சீனர்கள் தங்களுடைய வெற்றியை இப்படி சைக்கோ சிம்பாலஜி என்று சொல்லக்கூடிய செல்வ திறவுகோலை வச்சு தான் அவங்களுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வலது பக்க மூளை செயல்பாட்டை அதிகப்படுத்தி கொள்கிறார்கள். செல்வத்தை ஈர்க்கும் எண்ணங்கள் வலுப்படுத்தப்படுகிறது. வெற்றியை நோக்கி செயல்பட மனதை தூண்டுகிறது. நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க மனவியல் மற்றும் மனோதத்துவத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது. ஸ்வஸ்திகா சக்கர தியானம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தமான இடத்துல அமரணும். நமக்கு முன்னால ஸ்வஸ்திகா சக்கரத்தை வைக்கணும். சில நிமிடங்கள் அதை பார்த்து மூச்சை கவனிக்கணும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் ஜபிக்கலாம். செழிப்பு, ஆரோக்கியம், வெற்றி ஆகியவற்றை மனதில் கற்பனை செய்யலாம். இது ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோதத்துவத்தில் நம்முடைய சுய செயல்பாட்டுக்கு இது பயன்படுது.
சுய தியானத்துக்கு இது பயன்படுது. மேலும் தினமும் 5 அல்லது 10 நிமிடங்கள் இந்த பயிற்சி செய்யலாம். முக்கியமான மந்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு செல்வ ஈர்ப்புக்குரிய மந்திரம். 2வது ஓம் ஸ்வஸ்திக் பிரஜாப்தியா அப்படின்னு ஒரு 2வது மந்திரம். 3வதாக ஓம் கம் கணபதியே நமக. இந்த ஸ்வஸ்திக் சக்கரத்துக்கும் கணபதி எந்திரத்துக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த மந்திரம் பல மடங்கு சக்தியை கூட்டக்கூடியது. ஓம் கம் கணபதியே நமகா அப்படின்றது. இது 4 வேதங்களாகிய ருக்வேது, சாமம், அதர்வணம் இந்த மாதிரி வேதங்களில் இதை பற்றி குறிச்சிருக்கிறாங்க. அடுத்தது 4வதா ஓம் மகாலட்சுமியே நமகா. இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது நம்மளுடைய கர்மாக்களை அசைக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி எந்திரத்துக்கும் மந்திரத்திற்கும் நிறைய இருக்கு. மேலும் ஸ்வஸ்திகா சக்கரம் என்பது ஒரு வெறும் குறியீடு அல்ல, நன்மை மற்றும் செழிப்பை நினைவூட்டும் ஒரு ஆன்மீக சின்னம். இது தனவிருச்சிகா சக்கரம் செல்வ உணர்வை வளர்த்தும் தியான கருவியாக பயன்படுத்தலாம். எந்திரங்கள் மட்டுமே வெற்றியை தராது. முயற்சியும் ஒழுக்கமும் நேர்மறை சிந்தனை இவைகள் இணைந்தால்தான் உண்மையான செழிப்பு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமா உணரணும். அதாவது நாம எந்திரத்தை பார்த்துட்டு மந்திரத்தை சொல்லிட்டா இந்த 3 டைமென்ஷன் அப்படின்னுவாங்க. ஒரு டைமென்ஷன் ஓப்பன் ஆகும், ஆனால் செகண்ட் தேர்ட் டைமென்ஷன் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளும் அதை நெறிமுறைப்படுத்துறது, நேர்மறையாக சிந்தனைக்கு போகிறது, தொடர்ந்து செய்கிறது, துணிந்தினில் தொடர்ந்து செல் தோல்வி கிடையாது அப்படின்னு ஒரு யதார்த்த மந்திரங்களும் கூட இருக்குது. மேலும் அதிர்ஷ்டம் என்பது தயாரான மனதையும் சரியான செயலையும் சந்திக்கும் ஒரு தருணம் அப்படின்றத நிச்சயமா எல்லோரும் உணரணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.